இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த டம்ளர்ல தான் அரிசி எடுக்க போறேன். இந்த அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வரும். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்துப்போம். இப்போ இந்த பைத்தம் பருப்பை நாம வெறும் வாணலியில வறுத்து எடுத்துக்கலாம். பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக சிம்மில் வறுத்துக்கங்க. இப்படி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க அரிசியும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதாவது அரிசி ரொம்ப வறுப்படக்கூடாது. அரிசியை நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் சூடு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்படி வறுத்து நம்ம வேக வைக்கிறதால அந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே என்னுடைய வெண்பொங்கல்லையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நானே பானையில் தான் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த அரிசியை இதில் சேர்த்துப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைங்க. அரிசி லைட்டாக நமக்கு மேலே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியால் அப்பப்போ மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக நமக்கு வெந்து வரும். வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க வெல்லம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். வெறும் அதில் இருக்க தூசி எடுக்கிறதுக்கான ஸ்டெப் அது. பொங்கலில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் இருக்கக்கூடாது, அரிசியும் நமக்கு நல்லா வெந்து இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளை கரைசலை சேர்க்கணும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை டைரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி சர்க்கரை பொங்கலோடு சேர்த்துருவோம். எப்போவுமே இது போல் நீங்கள் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சேருங்க. அப்போ தான் அதில் இருக்க கல்லெல்லாம் நமக்கு ஃபில்டர்லேயே வந்துடும். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெல்லம் அரிசியில் எல்லா சைடுமே நமக்கு போகணும். அதனால் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கும் போதே நீங்கள் அரிசியை மசிச்சா போலேயே கிளறணும். அப்போ தான் நல்லா அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா குழைவாக நமக்கு அந்த பதம் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஆறவும் அந்த பதம் நல்லா நமக்கு இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து இதை அப்படியே சிம்மில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து அதில் சேர்க்க வேண்டியதான். கடைசியாக சேர்க்குற நெய் உங்கள் விருப்பம்தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது நெய் சூடானதும் முந்திரி பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பாதாமை சேர்த்து வறுத்துப்போம். அது கொஞ்சம் நமக்கு வறுபட்டதும் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் கேரட் திருவுறதில் திருகுனா போல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பீசஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது அங்கங்கே அந்த தேங்காய் க்ரன்ச்சினஸ்ஸு. ஸோ தேங்காய் முந்திரி பாதாம் 3மே நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக காய்ஞ்ச திராட்சை சேர்க்குறேன். உங்களுக்கு நிறைய விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம இதை பொங்கலோடு சேர்த்துற வேண்டியதுதான். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய மணமணக்கும் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பானையில் செஞ்சிங்கன்னா அதனுடைய சுவையே தனி தான். ஸோ நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.